அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இந்த பதிவு வந்து என்னோட குரல் பதிவுக்கு மேலே ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க. ஒருத்தரை நான் கேவலமாக பார்த்தேன். நான் கடைசியில் அதே மாதிரி நானும் ஒரு கட்டத்தில் வந்து நின்னேன்னு சொல்லி, இது இந்த விஷயம் மட்டும் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு மோசமான வண்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி என்னடா இது இவ்வளோ ஓட்ட வண்டி வச்சுருக்காங்களே, நீங்கள் ஒரு தாழ்வாவோ இல்லை வந்து அவங்கள ஏளனமோ நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த வண்டி சம்மந்தமாக இல்லது யார நீங்க கேவலமா நெனச்சீங்களோ, அவங்ககிட்டயே போய் ஒரு காலகட்டத்தில நீங்க நிக்கிற மாரி வரும். இல்ல நீங்க எப்பயாவது ஒரு நடு ரோட்ல ஒரு வண்டி இல்லாம இருக்கும்போது, அந்த வண்டி ஆட்களே வந்து உங்கள கூட்டு போய் விடுற மாரி ஒரு சூழ்நிலை இயற்கை குடுக்கும். ஸோ, நீங்க முடிந்தவரை தெரிஞ்சோ, தெரியாமயோ, இல்ல வந்து உங்க மனசுக்கு ஒத்து போயோ, இல்ல ஒத்து போகாமயோ யாரையுமே தாழ்வா பார்க்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து குழந்தை இல்லாதவங்கள வந்து 4 குழந்தை பெத்தவங்க வந்து இவங்கள வந்து இப்படி கேவலமா பார்க்க ஆரம்பிச்சீங்க. இல்ல அவங்களோட மனம் புண்படும்படியா நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிச்சயமா உங்க ஃபேமிலில இதே மாரி ஒரு பொண்ணு பொறந்து, அந்த பொண்ணுக்கும் குழந்தை இல்லாம, அது உங்க கண் முன்னாடியே நீங்களே பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை வரும். இது மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலயும் சரி. ஒரு அண்ணன் வந்து தம்பிய ரொம்ப கேவலமா பார்த்தாங்கன்னா, கடைசியில அந்த அண்ணனோட வாரிசுகள் அந்த தம்பிக்கு மூலியமா தான் போய் வளர்ற மாரியும், தம்பிகிட்ட தான் அவங்க போய் நிக்கிற மாரியும் ஒரு சூழ்நிலை வரும். இது மாரி ஒரு 200, 300 சம்பவங்கள் வந்து என்னோட கர்ம ஆராய்ச்சியில தொகுத்து வழங்கியிருக்கேன். தொகுத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ராஜேஷ் சார் மாரி இது எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா நான் சொல்லுவேன்னு நம்புறேன். அது எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தும். ஆனால் அத தாண்டி இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா, நம்மளோட கர்ம சுழற்சியோட ரகசியங்கள நம்ம முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சுன்னா, நம்ம அலர்ட் ஆயிடும்ன்றத இயற்கை வந்து தெரியப்படுத்தாது. இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பதிவு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகுது. இது இன்னைக்கு தான் பதிவு போடணுன்னே நான் எடுத்து செய்றேன்னா, அப்போ இயற்கை இன்னைக்கு தான் அனுமதிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். எல்லா விஷயத்திலும் சரி, கணவன் மனைவிய தாழ்வா பார்த்தீங்களாவோ, நீங்க வந்து ஒருத்தர் பொண்டாட்டி ரொம்ப கேவலமா பார்த்துருக்காரு. அவர் ஒரு உண்மை சம்பவம். அவரு கடைசியில படுத்த படுக்கையா இருக்கும்போது, அந்த பொண்டாட்டி கிட்ட தான் அவருக்கு கடைசி சாப்பாடு வாங்கி அவர் உயிர் பிரிஞ்சுது. இந்த மாரி ஒரு சம்பவமும் வந்து நடந்திருக்கு. அதனால யாரையும் தாழ்வா பார்க்காதீங்க, ஏளனமா பார்க்காதீங்க, கேவலமா பார்க்காதீங்க. சக மனிதர்கள அன்போடும், கருணையோடும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும்போது, உங்களோட துன்பம் எவ்வளோ பெருசா இருந்தாலும், அந்த துன்பத்த கரைக்கிறதுக்கும், அந்த துன்பத்திலிருந்து காப்பாத்துறதுக்கும் இயற்கை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.